ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல சிங்கம் லக்ஷ்மி மாடை கடிச்சதா நீங்க பாத்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கண்ணப்பன் போன் போட்டாரே, அவர் வளர்த்த லக்ஷ்மி மாடை சிங்கம் கடிச்சிருச்சுன்னு. இப்ப வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணமே. எவ்வளவு நேரம் நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வந்தாதானே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். கண்ணப்ப வந்துட்டார் போல, வண்டி வந்துருச்சு. சரி, நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். அப்பதான் அந்த லக்ஷ்மி மாடு எந்த நிலைமையில இருக்குன்னு நமக்கு தெரியும். டாக்டர், சிங்கம் கடிச்சதுல எங்க லட்சுமி மூச்சு பேச்சு இல்லாம இருக்குது. என்னன்னு பாருங்க, ரத்தம் வேற நிறைய வெளியாயிருக்கு. என் லட்சுமிக்கு என்ன ஆச்சுன்னு சத்த பார்த்து சொல்லுங்க டாக்டர். கண்ணப்பா, பயப்படாதீங்க. லட்சுமிக்கு தான் மூச்சு காத்து இருக்குல்ல, அதனால நம்ம காப்பாத்திடலாம். நீங்க எப்படியாவது கொஞ்சம் பெட்ல கொண்டு போய் லட்சுமியை வைங்க. லட்சுமி, நான் உன்னை காப்பாத்திடுவேன், நீ கவலைப்படாத. இன்னைக்கு உன்னை காப்பாத்தாம நான் வீட்டுக்கே போக மாட்டேன். நான் பப்பு கிட்டையும் சுப்பு கிட்டையும் ராதா கிட்டையும் சொல்லிருக்கேன், நான் லட்சுமிய சிரிச்ச முகத்தோட கூட்டு வருவேன்னு சொல்லி. பாத்து கண்ணப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் பத்திரமா பெட்ல வைங்கன்னு சொன்னா கேட்காம நீங்க லட்சுமி கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்களே. நான் சொல்றதை கேளுங்க, முதல்ல பெட்ல வைங்க லட்சுமிய. சரிங்க டாக்டர், நான் பத்திரமா முடியல. பத்திரமா நான் வைக்கிறேன் டாக்டர். பெட்ல எப்படியாவது நான் லட்சுமிய பத்திரமா வச்சிடறேன் டாக்டர். பாத்து கண்ணப்பா, கீழே போட்டுறாதீங்க. அந்த லட்சுமியே ரொம்ப கஷ்டப்படுது. நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் அங்க உட்காருங்க. லட்சுமி, நீ படுத்துக்கோ. தோ டாக்டர் வந்து உன்னை பாப்பாங்க. டாக்டர், நான் போயிட்டு அங்க உட்காருறேன். உங்ககிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன். நீங்க எப்படியாவது எங்க லட்சுமிய காப்பாத்துங்க, அது போதும் எனக்கு. கண்ணப்பா, லட்சுமிக்கு நான் ரத்தத்தெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஊசி மட்டும் போடுறேன். அதை போட்டா லட்சுமி குணமாயிடுவா. டாக்டர், கோச்சுக்காதீங்க டாக்டர். நான் லட்சுமி மேல உள்ள பாசத்தினால திரும்ப திரும்ப கேக்குறேன். லட்சுமிக்கு இந்த ஊசி போட்டதும் பழைய நிலைமைக்கு வந்துருமா லட்சுமி? கண்ணப்பா, உங்க லட்சுமிக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் அரை மணி நேரத்துல அவ கண் விழிச்சிருவா. இந்த இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா, அதோட மயக்க நிலைமையெல்லாம் மாறி உன்னை வந்து பாப்பா. அப்புறம் நீ லட்சுமி மேல ரொம்ப பாசமா இருக்கன்னு நினைக்கிறேன். நீனே இப்படி இருக்க, உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோ தெரியல. அந்த அளவுக்கு லட்சுமி மேல பாசம். டாக்டர், எங்க லட்சுமி நல்லபடியா இருக்கா? எங்க லட்சுமிக்கு ஒன்னும் ஆகல. எங்க லட்சுமி வந்து இங்க 1 மணி நேரத்துக்கு